வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு போர். ஏன் அப்படின்னாக்கா, செய்நின்றி மறவாமல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் சார்பாக வாக்காளர் பெருமக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அது என்ன செய்நின்றி மறவா அப்படின்றப்போ, நம்ம இன்னைக்கு ஏதோ புதுசா நிறைய அரசியல் கட்சிகள் வந்திருக்காங்க. எத்தனை கட்சிகள் வந்தாலும் இந்த தமிழ் மக்கள், தமிழ் மண் ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மக்கள் மறந்துடக்கூடாது. குறிப்பாக ஒரு நமக்கு செருப்பு போடுறதுக்கு கூட உரிமை இல்லாத காலம், படிப்புக்கு உரிமை இல்லாத காலம், இந்த காலங்களில் இந்த மக்களுக்காக போராடி அனைத்து உரிமைகளையும் பெற்று இன்னைக்கு கல்வி என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு யார் காரணம்? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன வாய் இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் பேசக்கூடாது. உங்க அப்பா காலத்துல, உங்க தாத்தா காலத்துல பெண்களுக்கு முதல்ல ஒரு சில இடங்கள்ல மேலாடை அணிவதற்கு கூடி உரிமை இல்லாத ஒரு காலங்கள்ல எந்த சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் எந்த அளவிற்கு நம்மளுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள்? ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு ஏன் இது செய்நின்றி மறவான்றனா, நம்ம உரிமைகளை மீட்டு கொடுத்தது இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட சித்தாந்தங்கள். அதனால் மீண்டும் இந்த நம்மளுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். குறிப்பாக இன்னும் இந்த சமூகம் மேம்படுவதற்காக படிப்புங்கிறது முதல்ல நம்ம ஐயா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இலவச பஸ் பாஸ் மூலியமா பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற குழந்தைங்களை படிக்கிற கூட்டிட்டு வந்தாரு. அவரை காட்டிலும் ஒரு படி மேலே சென்று நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள், அது என்ன ஸ்கூலுக்கு போனா மட்டும் பத்தாது, நல்ல தெம்பா சாப்பிட்டுட்டு படிங்க அப்படின்ற அளவுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்தாரு. மக்களை தேடி போய் வீட்டுக்கே மருத்துவத்தை கொடுத்தாரு. மகளிருக்கான சொந்த உரிமை தொகையை அவங்கள்ட்ட தேடி கொண்டு போய் சேர்த்தார். இந்த அளவு மாதிரி எண்ணற்ற நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார். இந்த உரிமைகளை நாம் நிலைநாட்டிட வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கே என்று வேண்டி அன்பார்ந்த தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.